எல்லாரும் எவ்வளவோ காரியக்கிரமங்களை விட்டுட்டு இந்த வேத பாராயணத்துக்கோசரம் எல்லாரும் பிரதி வருஷம் உற்சாகத்தோடு எல்லாரும் இங்கே வந்து பாராயணத்தை கலந்துக்கிறது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்னால் நமஸ்காரம் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த அளவுக்கு தான் நீங்கள் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எல்லோரும் பெரிய மனசு பண்ணி எவ்வளவோ காரியக்கிரமங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பாராயணத்துக்கு வந்து இந்த பாராயணம் இந்த வருஷம் ரொம்ப டாப்பாகவே நடந்திருக்கு. அதாவது பாராயணம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக அக்ஷயை பார்த்தாக்கா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த பாராயணத்துக்கு திருஷ்டி வந்துடக்கூடாதுன்னு நான் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா ஏதோ ஒரு கணக்கில் தான் ஆரம்பிச்சது. இந்த பாராயணம் இவ்வளோ தூரம் விருத்தியாகும் அப்படிங்கிறது என்னாலே நினச்ச கூட பார்க்க முடியல. நேற்றுக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், இந்த பாராயணத்தை நம்ம ஏன் ஆரம்பித்தோம், பங்குனி உத்திர பாராயணத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இல்லை நம்மளுடைய பூர்வகாலத்தாரும் இந்த பங்குனி உத்திர பாராயணத்தை இந்த மாதிரி எல்லாரையும் வர வச்சு இந்த மாதிரி பெருசாக நடத்தியிருக்காளா, இது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து இது வந்து ரொம்ப பரம்பரையாக பண்ணிட்டு இருந்த காரியமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஏதோ சுவாமியாக பார்த்து ஆற்றுல நிறையா பாராயணங்கள் நடந்திருக்கு, அது விஷயம் வேறு. ஆனால் இந்த பிரம்மோற்சவ காலங்களில் இதை மாதிரி விமரிசையாக நம்ம ஆற்றுல பாராயணம் நடந்தது கிடையாது. தாத்தா இருந்த போதெல்லாம் அவருடைய ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் சம்பூர்ணமாக பாராயணம் பண்ணிடுவார். எங்கள் பெரியப்பா எல்லாம் வந்து பார்த்தோம்னா பெரியமாவோட பிறந்த நாளுக்கு பாராயணம் பண்ணுவார். அதே மாதிரி பசங்களுடைய பிறந்த நாள்னாக்கா வேத பாராயணம் பண்ணுவார். அதை மாதிரியெல்லாம் அதான் ஆத்மார்த்தமாக அவார்டே உட்காந்து பண்ணுவார். அந்த மாதிரி தான் நடந்திருக்கே தவிர இவ்வளோ பிராமணாவை வச்சுருந்து இவ்வளோ தூரம் இந்த பாராயணம் நடந்திருக்கு அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தது. சும்மா நடத்தி பார்ப்போமே அப்படின்னு அல்பாரம்பா க்ஷேமகராக அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சின்ன முறையில் தான் ஆரம்பித்தது இந்த பாராயணம். அதனால் இவ்வளோ தூரம் நடந்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே என்ன நினைக்க தோணுறதுன்னே தெரியல. இந்த வேத பாராயணமானது தொடர்ந்து 25 வருஷம் மட்டும் 50 100 வருஷம் வரைக்கும் இந்த வேத பாராயணம் நடக்கணும். நமக்கு அப்புறமாவும் யாராவது இந்த பாராயணத்தை கண்டிப்பாக எடுத்து நடத்துவா அப்படிங்கிறதும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதே போல் இந்த வேத பாராயணங்கிறது அப்படின்னாக்கா எடுத்து போட்டு பண்ணுறது அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது பாருங்க. அது வந்து ரொம்பவே சிரமம். இந்த பாராயணம் ஆரம்பிக்கும் போது நம்ம பிரம்மச்சாரியாக இருக்கும்போதே ஆரம்பித்தாச்சு இந்த பாராயணத்தை. 2013 வருஷம் ஆரம்பித்தது. 2 வருஷம் இந்துவாக இருக்கும்போது இந்த பாராயணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டும்பொழுது பக்கத்தாத்தில் வேத பாராயணம் நடந்திருக்கு. என்ன இதை மாதிரி ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் பாராயணம் நடந்திருக்கு. ஆனால் பாராயணம் விடாமல் நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப விஷயம். அப்படியெல்லாம் வந்து நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் உண்மையிலே சுவாமி இவ்வளோ தூரம் விருத்தி பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நினைக்க தோன்றுறது. அதே மாதிரி வந்திருக்கிறவா எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறவா. எவ்வளவோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய திரவியம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த திரவியத்தை உத்தேசித்து இங்கே வரவா யாருமே வரதில்லைங்கிறது தான் சத்தியம். ₹10 இங்கே சம்பாவனை நீங்கள் வாங்குவோன்னு சொல்லி யாரையும் நம்ம கூப்பிடவும் மாட்டோம். அப்படியே கூப்பிட்டாலும் இதுக்காகவும் அவளும் வரவா கிடையாது. இங்கே வந்திருக்கிறவா எல்லாரும் நம்ம மேலே இருக்கிற ஒரு பிரியத்தினாலையும் சுவாமி மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தினாலையும் தான் இந்த பாராயணத்துக்கு எல்லாரும் உற்சாகத்தோடு வந்து கலந்துக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். இங்கே நாங்கள் 10 நாளில் கொடுக்குற திரவியத்தை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் 2 நாளில் சம்பாதிச்சிடுவான். இந்த திரவியங்கிறது இங்கே விஷயமே கிடையாது. நம்ம வந்து கொடுக்கறது ஒன்றுமே கிடையாது. அதுதான் சத்தியம் இந்த நாளில். அதனால் எல்லோரும் அவ்வளோ தூரம் பெரிய மனசு பண்ணி இவ்வளோ தூரம் இந்த பாராயணத்துக்கு வந்து கலந்துன்னு நடத்தி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஆற்றுல இருக்கிறவாளுடைய சப்போர்ட்டு அது ரொம்ப சொல்லியே ஆகணும். எல்லா வருஷமும் எங்கள் ஆத்துக்காரி அது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ தூரம் எல்லாத்துக்கு பண்ணுவா. மாமனார் மாமியார் இந்த தடவை அவளுக்குமே வந்து எப்பயுமே பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடியே வாங்கியிருப்பாள் மாமனார் மாமியார். அவள் வந்து இருக்கிறனால தான் பல விஷயங்களை நம்மளால் சுமூகமாக பண்ண முடியும். ஏன்னா நிறையா காரியக்கிரமங்கள் இருக்கும். வேத பாராயணத்துக்காக தனியாக வீட்டோட செயலியே மாற்றணும். இப்போ வேத பாராயணம் முடிஞ்சது அப்படின்னாக்கா திருப்பி வீட்டோட செயலியாக கொண்டு வரதுக்கு அதுக்கு 1 வாரம் மெனக்கிடணும். இந்த மாதிரி எவ்வளவோ சிரமங்கள். எல்லாரும் அவளுக்கும் உடம்பு சரியாமல் போயிடுது. எங்கள் மாமியாருக்கும் ரொம்ப முடியாமல் தான் வந்தாள்.
இங்கே வந்தால் இறங்கும் போது காலிலேருந்து கீழே இறங்கவே முடியல, 2 பேராக கையை பிடிச்சி தான் கூட்டின்னு வந்தா. இங்கே வந்ததான் வேதானாம் துவனிரே வச்சான்னு சொல்கிற மாதிரி இந்த வேதத்தினுடைய துவனியை கேட்டு அடுத்த நாள் அவள் சரியாயிட்டா. நடக்க முடியல, நீங்களே எல்லாரும் பார்த்தாரு. எவ்வளவோ சமத்தில் இருந்தால் இப்போ எப்படி இருக்கான்னு நீங்கள் எல்லாருமே பாருங்க. இதுதான் பிரத்யக்ஷ பிரமாணம். வேத பாராயணத்துக்கு வந்தாலோ கேட்டாலோ நமக்கு என்ன கிடைக்கும், இதனால் என்ன அப்படின்னு நினைக்கிறவளுக்கு இது ஒரு பிரத்யக்ஷ பிரமாணம். எவ்வளவோ ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் என்கிட்ட சொல்லும்போதே சொன்னான், இந்த வருஷம் நான் அவசியம் வரணுமான்னு கேட்டேன். நான் முடியல, நான் வந்தேன்னாக்கா உங்களுக்கு தான் தேவையில்லாமல் சிரமம், அதனால் நான் வரலைன்னே சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் இங்கே வாங்கோ, வந்தேன்னாக்கா வேத பாராயணம் கேட்டு 10 பேரை பார்த்தாலே உங்களுக்கு என்ன சரியாக போயிடும்னு சொன்னேன். அதனால தான் இந்த வேத பாராயணத்துக்கு எல்லாரையும் வாங்கோன்னு கூப்பிடுறது, வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. இப்போ நம்ம ஆன்லைனில் போடுறோம், எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறாங்க, என்னென்ன நடக்கிறதுன்னு ஒன்றும் நம்ம குரூப்பில் அப்டேட் கொடுத்துருக்கோம். அந்த அப்டேட்டில் ஆற்றுல உட்காந்து அந்த வீடியோ பார்த்தா இங்கே என்ன நடக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாது. இங்கே நடக்கிற வேத பாராயணம் மட்டும்தான் தெரியும். இங்கே இத்தனை பிராமணாவை பார்த்து விப்ரஹஸ்தேன அக்ஷதம் அப்படின்றது, பிராமணாவுடைய கையினால் 2 அக்ஷதை போட்டுக்கிறக்கூடிய பாக்கியம் சுவாமி அவளை கொடுத்துருந்தாலும் அவளை சுவாமி இந்த இடத்துல கொண்டு நிறுத்துவார். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் சில பேரால் அதோ தவிர்க்க முடியாத சில காரணங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவா, வெளியூரில் இருக்கிறவா, லோக்கல்லையே இருந்துன்னு சில பேரால் வர முடியாத நிர்பந்தத்தில் மாட்டின்னு இருக்காங்க நிறையா பேர். அதனால் அவள் எல்லாரும் பரமசூத்தியமாக இருக்கணும்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த வருஷம் வேத பாராயணத்தில் ஆத்து மனுஷாருடைய பலமும் எனக்கு இந்த வருஷம் ஓங்கியிருந்தது. ரேவதிக்காலாம் ஆரம்பத்துலேருந்து வந்துட்டா. ஏன் அப்படின்னா வருவா எல்லாருக்கும் எவ்வளவோ விதமான சிரமங்கள், யாரும் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் யாருமே கிடையாது. ஆனால் நம்ம பாராயணத்துக்கு ஆரம்பித்து ஒரு 4 நாள் ஆனோன்னா ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு. என்ன அப்படின்னா, நம்ம சமையலுக்கு ரகுவண்ணா வந்திருக்கார். இந்த ரகுவண்ணாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப பிரசித்த புருஷர். அவர் நல்லா சூப்பராக சமையல் பண்ணுவார், அது எல்லாருக்குமே தெரியும். அவர் திடீர்னு நம்ம பாத்தில் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாத்திரம்லாம் அலம்பி விட்டுலாம் பண்ணும்போது வழிக்கு கீழே விழுந்துட்டார். அதனால் அவர் கையில் இங்கிறது ஒரு சின்ன அந்த ஜவ்வு பிழிஞ்சு கொஞ்சம் கட்டு போட்டுட்டார். 4வது நாள் 4ஆம் திருநாள் அன்றைக்கி காலம்பர அவருக்கு இந்த மாதிரி ஒரு சமம் ஏற்பட்டு போயிடுது. எனக்கு அப்போவே ரொம்ப பயம் வந்துருக்கு, ரொம்ப திருஷ்டி ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால. அதனால தான் சில விஷயங்கள்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுட்டேன். ஆனால் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்களை தெரிவிக்க தானே வேணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச முறையில் இவ்வளோ தூரம் இந்த வேத பாராயணத்தை நடத்துகிறோம். எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கூடவே இருக்கக்கூடிய வெங்கட்ராம சௌதிகள், அவள் பத்தினி, அவள் அம்மா எல்லாருமே 10 நாள் இங்கேயே தான் இருந்திருக்கா. இருந்து அவள்லாம் இவ்வளவோ கைங்கரியம் பண்ணியிருக்கா. எல்லாரோட சப்போர்ட்டும் ஒன்று போட்டுறதுக்கூடியது தான். எதுவுமே எக்ஸம்னே கிடையாது. 10 பேர் இங்கே உட்காந்துட்டு நான் காத்தால யாரோ சொன்னான், பாரு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், இங்கே சும்மா உட்காந்துட்டுருக்கேன், அப்படி கிடையாது. நம்ம கூட இருக்கிறதுக்கும் 10 பேர் இருக்கா அப்படிங்கிற ஒரு பலமே எனக்கு ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி. எனக்கு யாரும் எதுவும் பண்ணாட்டா கூட இங்கே நின்னாலே போதும். அதனால் எத்தனையோ பேருக்கு வர முடியாமல் இதுவாக இருக்குது. கைங்கரியத்தில் கலந்துருந்த அத்தனை பேருக்கும் என்னென்ன மனசில் உங்களுக்கு அபியுக்தங்கள்லாம் இருக்கோ எல்லாமே சுவாமி தீர்மானமாக கொடுப்பேன். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் உற்சாகப்படுத்தி இந்த வேத பாராயணத்தை இதே போல் பிரதி வருஷமும் எல்லோரும் பாராயணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ராம்நாவுடைய பாதாரங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட இந்த வார்த்தையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்கார